सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। श्रुति स्मृति पुराणानाम् आलयम् करुणालयम् नमामि भगवत्पाद शङ्करम् लोकशङ्करम्। अपार करुणामूर्तिम् ज्ञानदम् शान्तरूपिणम् श्रीचन्द्रशेखर गुरुम् ध्यायामि तम् अहर्निशम्। सर्वेषां स्वागतम्। इदानीं वयं बालादर्शः इति पुस्तकमस्ति किल, तद् पुस्तके अहं तद् पुस्तकं स्क्रीन् मध्ये दर्शयामि। बालादर्शः सर्वे पश्यन्तु। सर्वे अत्र स्क्रीन् मध्ये पश्यन्ति वा? स्क्रीन्ல தெரியுதா बालादर्शः? தெரியுதா? आम्। अस्तु। वयम् 28 इति पाठे मेषपालः इत्युक्ते कः? यः मेषं पालयति, सः मेषपालः। मेषाः कः? मेषाः जानन्ति किल, सर्वे जानन्ति किल मेषाः। यः मेषं पालयति सः मेषपालः। मेषानाम् अजानां विषये वयं पठितवन्तः। अत्र अस्मिन् पाठे कः उपदेशः? இந்த பாடத்துல நமக்கு என்ன உபதேசம் கிடைச்சது அப்படின்னு பார்க்கலாமா? कः वदति? सुन्दर महोदय भवान् वदतु। मेषपालः इति पाठे उपदेशः कः? इति पाठे उपदेशः सत्यं वद धर्मं चर। सदैव सत्यं वद धर्मं चर इति उपदेशः। वयम् उपदेशं प्राप्नुमः। उत्तमम्। एवमेव अग्रिमपाठम् इदानीं वयं पश्यामः। இந்த மேஷபாலः पाठத்துல நிறைய ஒரு 27 प्रश्नाः सन्ति। இந்த प्रश्नानाम् उत्तराणि सर्वे लिखितवन्तः वा? எல்லாருக்கும் இந்த உத்தரம்லாம் தெரிஞ்சது இல்லையா? யாரு எழுதலையோ அவ எழுதுங்கோ. அப்புறம் நான் இதுல ஒரு பஞ்சபதானி ஒரு வாக்கியானி ரச்சயத்தன்னு கொடுத்திருந்தேன் இல்லையா? ஒரு கிரியாபதத்துக்கு என்னெல்லாம் கொடுத்திருந்தேன்? அன்விஷ்யந்தி. அப்புறம் என்னெல்லாம் கொடுத்திருந்தேன்? அகமேவ விஸ்மிருத்தவதி. அதுல உஷா भगिनी भवती वदतु என்னெல்லாம் शब्दाः वयं वाक्येषु प्रयुक्तवन्तः? என்னெல்லாம் பதம் கொடுத்திருந்தேன் உங்களுக்கு? வாக்கியம் अन्विष्यन्ति एक शब्द, उद्धरति, उद्धरति, प्रबोधयति, उत्तिष्ठति, उन्मीलयति, उद्घाटयति, यजति, रटति. இதெல்லாம் ஒரு நூத்தன கிரியாபதானி இல்ல? நூத்தன கிரியாபதானி இதெல்லாம் புதுசு இல்லையா நம்மளுக்கு? அதனால வாக்கிய எல்லாம் லட்லகாரः பிரதம புருஷः ஏகவச்சனம் அதுலதான் இருக்கு இல்லையா? சோ நம்ம இந்த எல்லா பதங்களும் லட்லகாரத்துல பிரயோகம் பண்ண சொல்லியிருந்தேன். இதுல உஷா भगिनी भवती एकं वाक्यं लिखितवती. அது என்ன வாக்கியம்னு அஹம் இதானிம் பஷ்யாமி. அதுல எனக்கு புரியவே இல்லை நீங்க என்ன வாக்கியம் எழுதினேன் அப்படின்னு. भ्रमण अन्विष्यति इति एकं वाक्यं किल? अन्विष्यति। आम्, अयं वाक्यं मम
मोहना भगिनी मोहना भगिन्याः वा अस्तु मोहना भगिन्याः वाक्यं वा एकनिमिषम् अहं पश्यामि அதுல கொஞ்சம் எனக்கு என்ன வாக்கியம்னு புரியல मोहना भगिनी भवती किं वाक्यम् एकं शब्दकोशे इति प्रयोगं நம்ம शब्दकोश போட மறந்து டிக்ஷனரியில தேடுறேன்னு போடணும் போல இருக்கு ஓகே இந்த வாக்கியத்தை பத்தி கொஞ்சம் திங்க் பண்ணணும் அது எனக்கு என்ன வாக்கியம்னு எனக்கு அது புரியல அதனால நான் இது பண்ணல மற்றபடி யாரெல்லாம் இந்த சப்தம்லாம் கிரியாபதம் கொடுத்தேன் இல்லையா அதே மாதிரி மற்ற இடத்துல கூட சில பேர் வாக்கியம் வந்து கொஞ்சம் வாக்கிய பிரயோகத்துல தோஷாக சந்தி இப்போ ஜெயஸ்ரீ பகினி பவதி பஷ்யத்து ஸ்வவாக்கியம் உங்களோட வாக்கியம் நான் பார்த்துட்டு இருக்கேன் இது ஏன் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்றேன் அப்படின்னா இப்போ ஒருத்தர் ஏதான மிஸ்டேக் பண்ணியிருந்தா அது எல்லாருக்கும் புரியும் அதுக்காக இந்த கிரியாபதம் நான் உங்களுக்கு இப்ப படிச்சு காமிக்கிறேன் இந்த வாக்கியம் ஜெயஸ்ரீ பகினி அன்விஷ்யந்தி குக்குட்டாக பக்ஷ்யம் அன்விஷ்யந்தி அது சுத்தம் வாக்கியம் உத்தரதி பக்ஷீஹி தானியகணான் உத்தரதி இங்க பக்ஷீஹி கிடையாது பக்ஷீதான் விசர்கः நாஸ்தி பக்ஷி பக்ஷிணோ பக்ஷிணः சரியா அனந்தரம் பிரபோதயதி பிரத்யஹம் பிரதிதினம் பிராதஸ்தராம் குக்குட்டः சர்வே ஜனாः பிரபோதயதி இல்ல குக்குட்டः சர்வான் ஜனான் எல்லா ஜனங்களையும் பிரபோதயதி सर्वे जनाः स्वयं प्रबुध्यन्ते आना कुक्कुटः प्रबोधयति ना அப்போ सर्वान् जनान् द्वितीयाल யாரை எழுப்புகிறது ஜனங்களை எழுப்புகிறது இல்லையா அப்போ सर्वान् जनान् प्रबोधयति एकनिमिषं भगिनी इदानीं जयश्री भगिन्याः वाक्यानि अहं पठामि जले जयश्री भगिनी भवती शृणोति वा शृणोमि जले उन्मीलयति जले मत्स्य நேத்ராணி உன்மீலயதி நீங்க நிறைய இடத்துல எழுதும்போது அக்ஷர தோஷா வருது எப்படி எப்படின்னா இப்ப நேத்ராணி பாருங்கோ தப்பா எழுதுறாரு திரா உங்களுக்கு தெரியும் திராவும் போட்டு ராவும் போட்டு அப்போ உன்மீலயதி உன்மாலயத்தின்னு எழுதிருக்கேன் சோ இந்த மாதிரி தோஷம் ஆமா இதெல்லாம் நான் இதுல கரெக்ஷன் பண்ணல ஏன்னா கரெக்ஷன் பண்ணாலும் புரியாது சொன்னாதான் புரியும் அதுக்காக உத்घाटयति தேவாலயே பிராத்தகாலே கவாட்டம் உத்घाटयति ரைட் கரெக்ட் ஆனா யாரு அதை எழுதலையே தானாவே கதவு திறந்துருமா இல்லையா அர்ச்சகா அது எழுதணும் இல்லையா அர்ச்சகா உத்தமம் அப்புறம் தியஜதி தியஜத चपलः बालकः दुर्गुणं त्यजत त्यजतन लोट्लकार தானே लोट्लकारः अस्ति किल त्यजत त्यजतं त्यजत அப்போ மத்தியம புருஷः பகுவச்சனம் ந யூயம் துர்குணம் त्यजत அப்படிதானே வரணும் இது त्यजति எழுதினா எழுதலாம் பாலகः துர்குணம் त्यजति ஆனா நீங்க யூஸ் பண்ணினது என்ன त्यजत लोट्लकारः அப்புறம் மத்தியம புருஷः बहुवचनम அப்ப மத்தியம புருஷः बहुवचनம்ல யூயம் தானே யூயம்க்கு தானே மத்தியம புருஷः बहुवचनம் அது இல்லையே இங்க பாலகः சபலः பாலகः பத்தி எழுதணும்னா त्यज அப்படின்னு எழுதணும் ஒருத்தனுக்கு தானே புரியுறதா உங்களுக்கு உத்திஷ்டதி அது கரெக்ட் சீதா பிராத்தா காலே ஷடுவாதனே ஷட்டு இல்ல षड्वादने ஏன்னா சந்தி இருக்குங்க षड्वादने षड्वादने ஒரு சப்தம் ஏக சப்தம் அப்புறம் மாலா संस्कृत पाठम उच्चैः रटति संस्कृत पाठम एक शब्दः ஒரு சப்தः தனித்தனியா எழுதக்கூடாது பாடம் உச்சை ஓகே இத மாதிரி நான் அதனால தான் அந்த கரெக்ஷன் பண்ணி அனுப்பல அப்புறம் எதுக்கு கரெக்ஷன் பண்ணினேன்னு தெரியாது அதனால நான் எழுதல ஓகே உஷா பகினி पृच्छतु प्रबोधयति द्वे अर्थौ द्वे अर्थौ द्वौ अर्थौ என்ன அர்த்தம்
சந்தி என்னம்மா? ஐ குட் நாட் ஹியர். அஹம் ந ஸ்ரோதும். மீனிங் வருது இல்லையா? ஒன்னு வந்து ஜஸ்ட் லைக் அட்வைஸ் ஆர் டெல், போதயதி மாதிரி, பிரபோதயதி. ஆமா ஆமா, இங்க வந்து டு வேக் அப் சம்மன். ஓகே. அப்புறம் விபக்தி, என்னோட சென்டென்ஸ்ல விபக்தி வந்து நான் ஹரி சப்தம் மாதிரி போட்டிருந்தேன் போல இருக்கு. பட் அது மதி மாதிரி வரும் இல்லையா? ஆமா ஆமா, ஸ்திரீலிங்க சப்தா. விபக்தி ஸ்திரீலிங்க சப்தா. அப்புறம் நீங்க அது தப்பு. அதுக்கப்புறம் பிரபோதயதி நீங்க தானே எதிர்கேள். மாதா பிரதிதினம் பிரபாதே ஷட்வாதனே தஸ்யாக பாலகம் பிரபோதயதி. ஆமா, அதுல தஸ்யாக பாலகம் யாரோடு பாலகன பிரபோதயதி? தன்னோடு புத்திரன தானே. அப்போ தஸ்யாகனா இன்னும் வேற யாரோடையோ இல்ல, ஸ்வபுத்திரம், ஸ்வபுத்திரம் பிரபோதயதி. அதே மாதிரிதான் இன்னொன்னுலயே அதே மிஸ்டேக் வந்தது. மார்ஜாராக ஸ்வசிஷும் உத்தரதி. சரியா? இதுல உத்தரத்தினா டு பிக் அப் இல்லையா? ஆமா, மார்ஜாரஹ சிஷும் உத்தரதி. அதை விட அது வந்து கிராமட்டிக்கலி கரெக்ட், பட் டசன்ட் மேக் மச் சென்ஸ். அதனால ஆமா, அதனால அந்த சென்டென்ஸ் கழுத்துல வச்சு தூக்கறா அப்படின்னு சொல்ல அப்படி இல்ல, அப்படி வேண்டாம். அந்த இட் டசன்ட் மேக் சென்ஸ். ஓகே, அஸ்து. இதானீம் வயம் அக்ரிம பாடம் கிஞ்சித் பठामः. இப்ப நெக்ஸ்ட் லெசன் இருக்கு இல்லையா? யாரு? மோகனா. மோகனா, வதத்து. நீங்க சொன்னீங்க அந்த வாக்கியம் அன்விஷ்யதி. அன்விஷ்யத்தினா டு சர்ச் அந்த மாதிரி தான் இல்ல? ஆமா ஆமா. நான் என்ன மீன் பண்ண வந்தேன்னா, சஹ பிரம்மணத்வனம், இதுல நெட்ல தேடின மொபைல் போன் பிரம்மணத்வனேன வித் மொபைல் சம்ஸ்கிருத சப்தஸ்ய தி மீனிங் ஆஃப் தி சம்ஸ்கிருத சப்தா. ஓகே, எனக்கு அது ஸ்ட்ரைக்கே ஆல. எனக்கு அத பிரம்மணத்வன தூரபாஷி, தூரவாணி, ஜங்கம தூரவாணி. ஓகே, அது பிரம்மணத்வன யூஸ் பண்ணலாம். ஆனா இங்க சப்த கோஷம், அந்த உஷா பகினி சொன்ன மாதிரி, தட் வுட் பி பெட்டர் வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் த சென்டென்ஸ் ஈஸிலி. புரியுறதா? நீங்க சொன்ன சென்டென்ஸ் கரெக்ட், ஆனா அதுல அந்த அர்த்தம் வந்து ஞாபகம் ஆகல. ஓகே, சோ இப்போ நான் இது எப்படி சொன்னா, சப்தகோஷே சப்தகோஷே संस्कृत शब्दस्य अर्थम अन्विष्यति. ओके ओके. இப்போ உத்தரதிக்கு ரமா प्रातःकाले பத்திரிகாம் உத்தரதி. அது ஓகே, பத்திரிகாம் உத்தரதி. बहिस्तात् उद्धरति, வெளியிலேர்ந்து बहिस्तात्. बहिस्ता. ஓகே, உண்மையிலே बहिस्तात्. நேத்ரம் உண்மையில்ய கரம் பஷ்யத. ரைட். ஆனா நான் என்ன கொடுத்தேன்? உண்மையிலேயதி லட்லகாரः. प्रातः काले करदर्शनेन नेत्रम् उन्मीलयति, नेत्रे उन्मीलयति. ஓகே. இது ஒண்ணே ஒண்ணு மட்டும். ராமः ஏகாதசி தினே கரெக்ட்டா? ஏகாதசி இல்ல, தப்பு. அதனாலதான் நான் அதுல எழுதல. திதி, திதி இல்லையா? திதி ஸ்ரீலிங்க சப்த. தித்யாம், அந்த தினத்தில். அப்போ தித்யாம் சப்தமி தானே வருது. संपूर्ण वाक्यं पठतु भवती, फुल सेंटेंस पढ़ेंगे. रामः एकादशी दिने अन्नं त्यजति. आमा, रामः एकादशी दिने अन्नं त्यजति. ओके, तिथि वेंड दिन. एकादश्याम, एकादशी दीर्घई, तस्मिन् दिने, तस्मिन् दिने. அப்போ தினேல சப்தமி இருக்கு இல்லையா? அதனால ஏகாதசி சப்தத்துல சப்தமி வரணும். இப்ப ஏகாதசி எந்த தீர்கை, நம்ம தீர்கை எந்த சப்த ரூபம் படிச்சிருக்கோம் சொல்லுங்க? நதி. வெரி குட், வெரி குட். சப்தமி நதி எப்படி? நத்யாம். சோ ஏகாதஷ்யாம், ஏகாதஷ்யாம் தித்யாம் இல்லைன்னா தினே அன்னம் தியஜதி. இதனால்தான் இத கரெக்ஷன்ல நான் இங்க நோட் புக்ல பண்ணல. அப்ப நமக்கு கொஞ்சம் கிளாரிட்டி வராது. அதனால இதானே இந்த லெசன்லயே நம்ம ஏதோ சில வேர்ட்ஸ் இருந்தது, சில சப்தாக இருந்தது,
ஏதான் உபயோகித்து வாக்கியானி ரச்சயத்தை இருந்து அது நம்ம பண்ணுவோம். இப்போ எதுக்கு பண்ணலன்னா, இப்ப நீங்க ஏகோன இப்ப எல்லாரும் தன்னோட இப்ப சித்திரம்ல ஸ்கிரீன்ல காமிக்கிறேன். ஏகோன த்ரிம்ஷஹ பாடஹ. இப்போ த்ரிம்ஷத்னா என்ன? த்ரிம்ஷத் சொல்லுங்க. 30. ஆமா. 29க்கு என்ன சொல்லுவோம்? 1 less than 30. ஏகோன த்ரிம்ஷஹ. நவவிம்சஹ இல்லைன்னா ஏகோன த்ரிம்ஷஹ. ஏக ஊன த்ரிம்ஷஹ. ஊனனா லெஸ் அப்படின்னு அர்த்தம். 1 less, 1 less than 30, 1 less than 30. Correct? So ஏகோன த்ரிம்ஷஹ பாடஹ, 29th lesson. எதனால அப்போ அங்க சப்தங்கள்லாம் நம்ம அஷ்டாவிம்சஹ பாடஹால ஏன் இப்ப இன்னும் நான் பண்ணலன்னா, ஏகோன த்ரிம்ஷஹ பாடஹால பாருங்கோ, சிமிலர் சமான பாவ பாடஹ. இங்கேயும் அதே நம்மளுக்கு உபதேசாக, அதே உபதேசம். எப்படி பார்க்கலாமா? சத்யம் ஜயதி நான்ருதம். சத்யம் ஜயதி ந அன்ருதம். நம்ம அன்ருதம் சப்தம் அங்க படிச்சோம் இல்லையா? பூர்வஸ்மின் பாठे वयं पठितवन्तः किल? सत्यम अनृतम. सत्यम இல்லையா? ரிதம் சத்தியம், அன்ருதம் அசத்தியம் படிச்சோம் இல்லையா? அதே பேஸ் பண்ணி இந்த பாட்டமும் இத படிச்சுடுவோம். அதுக்கப்புறமா அங்க போலாம். ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நிறைய படிக்கலாம். அதுக்காக சத்யம் ஜயதி ந அன்ருதம். ஏகோன த்ரிம்ஷஹ பாடஹ. ஜாயசி. அந்த பாட்டத்துல ஒவ்வொரு பாட்டத்திலயும் ஆரம்பத்துல நிறைய சப்தங்கள்லாம் இருக்கு. அத கண்டிப்பா எழுதணும், கண்டிப்பா உச்சாரணம் அவசியம் கரணீயம், அவசியம் தஸ்ய அர்த்தம் ஞாத்தவ்யம். ஜாயசி, கனியசி, ததீயஹ, மதீயஹ, யதி தர்ஹி. யதி தர்ஹி a pair of words. சரியா? அவ்யய பதம். यदि यदि वृष्टिः भवति तर्हि अहं छत्रं स्वीकरोमि. यदि वृष्टिः न भवति अहं छत्रं न स्वीकरोमि. यदि तर्हि पुरुषदा. அப்போ ஜாயசி, ஜாயசி, கனீயசி, ததீயஹ, மதீயஹ, அஸ்மதீயஹ. அது மாதிரி சப்தம். ஜாயசினா elder, a female person, strilinga shabdah, who is elder. Okay? Jayasi. Kaniyasi, the one who is younger. Kanishtaha, Jeshtaha na padikkirom illaya? Jeshtaha putraha, Jeshtaha bhrata padikkirom illaya? Adhe mari Jayasi periyava, Kaniyasi the younger one. ததீயஹா அவனுடையது, மதீயஹா மம. ததீயஹா தஸ்ய, மதீயஹா மம. அதுதான் இந்த சப்தம். புரிஞ்சுதா? ஆசீத் புரா சுவர்ணபுரே தனவான் கஷ்டித் வைஷ்யஹ. சுவர்ணபுரே, சுவர்ணபுரே நாம ராஜ்யே கஷ்டித் वैश्यः आसीत्. कश्चित् धनवान् वैश्यः पुरा आसीत्. पुरातन काले, प्राचीन काले सुवर्णपुरे कश्चित् धनवान् वैश्यः. वैश्यः इत्युक्ते कः? व्यापारी आसीत्. तस्य द्वे भार्ये. भार्या, एका भार्या. द्विवचनं भार्ये. लता लते. अवगतम्? लता लते. भार्या भार्ये. द्वे भार्ये. ओके, 1 minute. द्वे भार्ये आस्ताम्. द्वे भार्ये आस्ताम्. प्रथमवाक्ये किम् आसीत्? आसीत् पुरा. इप आसीत्. सेकेंड वाक्यத்துல आस्ताम्. प्रथम वाक्यं वैश्यः आसीत्. धनवान् वैश्यः आसीत्. कुत्र आसीत्?
सुवर्णपुरे आसीत् कदा आसीत् पुरा पुराण पूर्वस्मिन् काले प्राचीनकाले अस्तु तस्य द्वे भार्ये द्वे रेण्डु भार्ये इदे पुल्लिङ्गमादना द्वौ द्वे भार्ये आस्ताम् अस्धातु लङ्लकारः இந்த அடுத்த சப்தம் பாருங்க எல்லாம் சந்தி இருக்கு நான் எப்படி பிரிக்கிறேன் பாருங்க தயோர்ஜ்யாயசி வந்தியா தயோர்ஜ்யாயசி தயோஹோ ஜ்யாயசி வந்தியா தயோஹோ ஜ்யாயசி வந்தியா தயோஹோ தஸ்யாஹ தயோஹோ தாசாம் படிச்சிருக்கோம் இல்லையா லதாயாஹ லதயோஹோ லதானாம் ஷஷ்டி விபக்தி த்விவச்சனம் அவர்கள் இரண்டு பேரிலும் யாரு ரெண்டு பேர்லயும் ரெண்டு பாரியா தயோஹோ ஜ்யாயசி ஜ்யாயசின்னு யாரு ஜேஷ்டா வந்தியா ரெண்டு சப்தம் இருக்கு இந்த வந்தியால நல்லா முக்கியமா கேட்கணும் ப்ரொனன்சியேஷன் வெரி பகு முக்கியம் ஒண்ணு சாதாரண வந்தியா வந்தியா வந்தியானா வந்தனா நமஸ்காரம் செய்யப்பட வேண்டியவர் இப்போ யாரு சரஸ்வதி தேவி லக்ஷ்மி தேவி துர்கா தேவி மாதா எல்லாரும் எப்படி வந்தியா வந்தனா அவர்களை நம்ம நமஸ்காரம் செய்யப்பட வேண்டியவர்கள் அதனால வந்தியா அப்படின்னு சொல்லுவேன் எப்படி உச்சாரணம் பண்றேன் வந்தியா வ இன் இத் தவர்க்கத்தோட திருத்தீய அக்ஷரம் இத் அப்புறம் யா வித்யா வர மாதிரி வந்தியா ஆனா அஸ்மின் வாக்கிய இந்த வாக்கியத்துல பாருங்க வந்தியா இல்ல வந்தியா வந்தியா த த த த சதுர்த்த அக்ஷரம் அதனால அர்த்தம் ரெண்டுத்துக்கும் ரொம்ப பின்னம் தயோஹோ அந்த ரெண்டு பேரிலையும் பாரியலையும் ஜ்யாயசி ஜேஷ்டா பாரியா வந்தியா வந்தியானா she was not able to give birth to any baby அவளுக்கு குழந்தைகள் பிறக்கல வந்தியானா நம்ம என்ன படிச்சிருக்கோம் வந்தியா வந்தியாத்ய சாதாரண வந்தியா சொன்னோம்னா வந்தன அதாவது நமஸ்காரம் பண்ணப்பட வேண்டியவள் அப்படின்னு அர்த்தம் ஆனா இங்க என்ன சப்தம் இருக்கு வந்தியா a woman who is unable to bear a child அவளதான் வந்தியா அப்படின்னு சொல்லும் சோ ஜ்யாயசி வந்தியா ஆனா கனியசி அதாவது கனிஷ்டா சின்னவள் எப்படி அப்படின்னா கனியசி து புத்திரம் ஏகம் ஏகம் புத்திரம் பிராசூத ஒரு புத்திரனுக்கு பிரசவித்தாள் சொல்ல பிரசூதவதி she gave birth to a son te dve api te sate taha strilinga te idu dvivachanam sahatau te bahuvachanam illa because நம்ம ரெண்டு பாரியா பத்தி பேசுறோம் அதனால ஸ்திரீலிங்க த்விவச்சனம் சா தே தாஹா தே தே த்வே அபி ரெண்டு பேரும் தம் பாலம் அந்த குழந்தைய ஸ்நேகேன ரொம்ப ஆசையோட அன்போட அபோஷயதாம் அபோஷயதாம் போஷயதி அப்படின்னா வளர்க்கறது டு ரேஸ் த பேபி டு ரேஸ் த சைல்ட் போஷயதி லங்லகாரஹா எப்படி ஆகும் இப்போ அபடத் ஆகுது இல்லையா அகச்சத் அனமத் அகாதத் அபிபத் அப்போ போஷயத்தியோட லங்லகாரஹா எப்படி அபோஷயத் அபோஷயத் ஆனா ரெண்டு பேரும் அதனால என்ன அபோஷயதாம் தே த்வே அபி தம்பாலம் ஸ்நேகேன அபோஷயதாம் அத மோகனா பகினி நீங்க அத்த கேட்ட இல்லையா அதேதான் இங்கேயும் இப்ப பாருங்க அத்த அப்போ என்னாச்சு ஒரு நாளைக்கு கியதாபி காலேன கொஞ்ச சமயத்திலேயே கியதா காலேன கியத்துல இருந்து கியதா கிஞ்சித் காலேன சஹ வைஷ்யா சஹ தனவான் வைஷ்யா காலதர்மம் கதஹ காலதர்மம்னா மிருத்யுஹு காலதர்மஹானா என்ன மிருத்யுஹு மிருத்யும் கதஹ காலதர்மம் கதஹ he died தஸ்ய சர்வம் அபி தனம் ரொம்ப தனவான் இல்லையா
அதனால தஸ்ய சர்வம் அபி தனம் புத்ரிணீம் கனியசீம் கச்சதி. அப்ப என்ன ஆறுது? தஸ்ய சர்வம் அபி. ஏன்னா ரூல்லாம் நம்மளோட நியமங்கள்லாம் லாஸ்லாம் என்ன சொல்றது? எல்லா தனமும் யாருக்கு போகணும்? புத்திரன் இருக்கிறவர்களுக்கு போகணும். புத்ரிணி யாருக்கு? யஸ்யாஹ புத்திரஹ அஸ்தி சா புத்ரிணி. புத்ரிணின்னா யாரு? யாருக்கு புத்திரன் இருக்காளோ அவள். அப்ப யாருக்கு புத்திரன் இருக்கா? கனியசி. அதனால தஸ்ய வைஷ்யஸ்ய சர்வம் தனம் கனியசீம் கச்சதி. கிமர்த்தம் கனியசீம் கச்சதி? புத்ரிணி கனியசி ஏவ புத்ரிணி ஜாயசி புத்ரிணி ந. அத்தः சர்வம் தனம் புத்ரிணீம் கனியசீம் கச்சதி. ஆனா என்னாச்சு? ஜாயசி தூ தன்னா சஹத. ரெண்டு சப்தம் வெரி இம்பார்ட்டன்ட். தத் பிளஸ் ந பிளஸ் அசஹத. தத் ந அசஹத சஹதே. அது ஆத்மநேபதி. சஹனா டு பேர். ஷி குட் நாட் பேர். அசஹத லங்லகாரஹ. ஆத்மநேபதி லங்லகாரஹ படிச்சிருக்கோம். அலபத அலபேதாம் அலபந்த படிச்சோம் இல்லையா? அதான் அசஹத அசஹேதாம் அசஹந்த டு பேர். தத் ந அசஹத. ஜாயசிக்கு அதை தாங்க முடியல. ஜாயசி தூ தத் ந அசஹத. சர்வம் தனம் கனியசீம் கச்சதி. கிமர்த்தம்? சா புத்ரிணி. अतः ज्यायसी तथा न असहत. अतः सा व्यचिन्तयत्. अचिन्तयत् व्यचिन्तयत् समान अर्थः. ज्यायसी अचिन्तयत्. यदि அவளால அதை தாங்க முடியல. ஐயோ எல்லா தனமும் கனியசீம் கச்சதி. அத்தः सा चिन्तयति. यदि शिशुम् इमम् शिशुम् इमम् இந்த சிசுவை மதியம் கதையிஷ்யாமி. மதியம் என்னுடைய சிசு. ததீயம் மதியம் என்னுடைய சிசு. இது கதையிஷ்யாமி. எப்படி சொன்னால்? தர்ஹி மஹத் இதம் மஹதிதம். மஹத் பிளஸ் இதம் மஹதிதம் பர்த்துஹு தனம். பர்த்துஹு தனம். மம பர்த்தா மம பதிஹி पतिहु पत्युः भर्तुः धनं माम् एष्यति. माम् प्लस एष्यति इति चिन्तयति. அவ என்ன நினைச்சா? इति चिन्तयति इति व्यचिन्तयत्. என்ன யோஜனை பண்ணினா? यदि शिशुम् इमम् இந்த சிசுவை மதியம் கதையிஷ்யாமி இது என்னுடைய சிசு அப்படின்னு நான் சொன்னா, அகம் கதையிஷ்யாமி தர்ஹி இதம் மஹத் தனம் பர்த்துஹு தனம் மாம் ஏஷ்யதி என்கிட்ட வந்துடும். ஏஷ்யதி மாம் ஆகச்சதி இதி சிந்தயதி. ஏவம் விசிந்திய இப்படி சிந்தனை பண்ணி விசிந்திய விசிந்திய லெப் பிரத்யய இல்லையா? சிந்தயித்வா வி உபசர்கா இருக்கு. அதனால விசிந்திய லெப் இத மாதிரி யோஜனை பண்ணி சா கிம் அகரோத் பாலகம் ஆதாய பாலகனை எடுத்துண்டு ஆதாய ஆதாயாலையும் லெப் பிரத்யம் ஆதாய ஆஃப்டர் டேக்கிங் பிரதஸ்தே she went away. பிரதஸ்தே கனியசி தாம் வாரயதி ஸ்ம. ஸ்டாப் பண்ணா கனியசி. வாரயதி வாரயதி தான் டு ஸ்டாப் டு அப்ஸ்ட்ரக்ட். போகாதேன்னு அப்ஸ்ட்ரக்ட் பண்ண. வாரயதி ஸ்ம. ததஹ கலஹாயமானே தே சாதே தாஹா தே द्वे भार्ये என்ன பண்ணா? கலஹாயமானே ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சுட்டா. கலகம். நியாயாதிபம் அகச்சதாம். ஜட்ஜி கிட்ட போனா. நியாயாதிபஹ நியாயாதிபம் அகச்சதாம். அகச்சத் அகச்சதாம் द्विवचनम. எல்லா இடத்துலயும் இந்த பாட்டத்துல द्विवचनम. ஏன்? द्वे भार्ये. அதனால அப்ப என்னாச்சு? உபே அப்பி ரெண்டு பேரும். உபே ரெண்டு பேரும். தஸ்ய அக்ரே அவர் முன்னாடி. யாரும் கஸ்ய அக்ரே? நியாயாதிபஸ்ய அக்ரே.
மம அயம் சிசுஹு மம அயம் சிசுஹு இதி அவததாம் இத்யவததாம் இதி அவததாம். இது என்னோட குழந்தை, இது என்னோட குழந்தை. மம சிசுஹு இதி அவததாம். நியாயாதிபஹ விவாதஸ்ய ரகசியம் ஞாத்தும். இப்போ நியாயாதிபருக்கு ஒரு சந்தேகம், இது யாரோட குழந்தைன்னு. ரகசியம் ஞாத்தும், அந்த ரகசியத்தை ஞாத்தும், டு நோ இட். இச்சன், he wanted to know. இச்சன், படன், லிகன், காதன். எந்த பிரத்யயான்னு சொல்லியிருக்கேன். இச்சன் என்ன பிரத்யயா? இச்சன் சத்ரு சத்ரு சத்ரு. So சத்ரு இச்சன், இச்சன டு வாண்ட், wanting to know the ரகசியம். அவர் என்ன பண்ணார்? நியாயாதிபக ஜட்ஜ் ஸ்வபிருத்யம் அகதயத். பிருத்யஹானா சேவகா, பிருத்யஹ கஹ சேவகா, பிருத்யம் அகதயத். தன்னோட சேவகன்ட்ட சொன்னார். என்ன சொன்னார்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெசிஷன், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். அப்ப இத நியாயாதிபக சித்திரே பசியதி கில நியாயாதிபக என்ன சொன்னார்? பிருத்யன் கிட்ட யத்யுபயோரயம். இதுல 2-3 சப்தங்கள் இருக்கு பாருங்க. யதி, யத்யுபயோரயம், யதி உபயோஹோ அயம், யதி யதி உபயோஹோ அயம் சிசுஹு. உங்க உபயோஹோ, உங்க 2 பேரோடையும், அயம் சிசுஹு 2 பேரோட சிசு இருந்தால், தர்ஹி தென் தம் சித்வா சமம் விபஜ்ய உபாபியாம் யச்ச இதி நியாயாதிபக அகதயத். அவர் சொன்னார், சரி ஓகே, இப்போ ஒரு லட்டு இருக்கு, 2 குழந்தைகள் சண்டை போடுறது, 2 பிள்ளைகள். அம்மா என்ன பண்ணுவா? ஓகே, கலஹம்மா குரு, சண்டை போடாதீங்கோ பண்ணி என்ன பண்ணுவா? அந்த ஒரு லட்டுவை 2ஆ உடைச்சு பாதி இந்த குழந்தைக்கும் பாதி அந்த குழந்தை கொடுப்பா இல்லையா? அத மாதிரி நியாயாதிபக கிம் அகதயத் யதி உபயோஹோ அயம் சிசுஹு, உங்க 2 பேரோடையும் இது சிசுவா இருந்தால், தர்ஹி தம் சித்வா, அத கட் பண்ணிடலாம். சித்வா சேதனம் கிருத்வா சமம் விபஜ்ய, சமானமா கட் பண்ணி, விபஜ்ய விபாஜனம் கிருத்வா டிவைட், உபாபியாம் யச்ச 2 பேருக்கும் கொடுத்துடுங்கோ, கொடுத்துடு அப்படின்னு கம் ஆதிஷ்டவான் பிருத்யம் அகதயத், சேவகனுக்கு சொன்னான். அப்ப என்னாச்சு? தச்சுருத்வா, தத் பிளஸ் ஸ்ருத்வா, சந்தி, தத் பிளஸ் ஸ்ருத்வா, ஸ்ருத்வா அத கேட்டு ஜாயசி, ஜாயசி ஜேஷ்டா பாரியா கிம் அகதயத் சாது சுவாமின் சாது ஏவம் கிரியதாம் இத்யுச்சைரவோச்சத் இதி உச்சைஹி அவோச்சத். ஜாயசி என்ன சொன்னா? சாது சுவாமின் சாது, ஆமா சுவாமி, ஆமா, ஏவம் கிரியதாம் அப்படியே பண்ணுங்கோ, இதி உச்சைஹி அவோச்சத், நல்ல உச்சைஹி கத்தி சொன்ன, ஆமா 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 கரெக்ட், அப்படியே பண்ணுங்கோ. கனியசி கனிஷ்டா பாரியா, கனியசி தூ வியாக்குலா பூத்வா, ரொம்ப அவளுக்கு துக்கமாயிடுச்சு, ரொம்ப பயந்து போயிட்டான். ஜகாத அவதத், ஜகாதன் என்ன? அவதத் சுவாமின், சுவாமின் நியாயாதிப ததீய, ததீய அவளுடைய ஏவ அயம் பாலஹா ந மதியஹ, ததீயஹ ஏவ அயம் பாலஹா மதியஹ ந, என்னோடது இல்ல. தஸ்மாத் அதனால சஜீவஹ அயம், சஜீவஹன அலைவா இருக்கிற இந்த குழந்தை, நிர்ஜீவஹ இல்ல, உயிரோட இருக்கிற இந்த குழந்தைய சஜீவஹ அயம் தஸ்யை தீயதாம், அவளுக்கே கொடுத்துடுங்கோ. இதி காவதத், கனியசி அவதத், தஸ்யை, தஸ்யை சாதேதாக தாம் தேதாக தயா தாபியாம் தாபிஹி தஸ்யை தாபியாம் தாபியஹ, தஸ்யை சதுர்த்தி. எதுக்காக சதுர்த்தி இங்க போட்டிருக்கு? ஏன்னா தீயதாம் கொடுக்கிறது, எங்கெல்லாம் தாதாத்து கொடுக்கணுமோ அங்க சதுர்த்தி வரும்னு படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ அவளுக்கே கொடுத்துடுங்கோன்னு சொன்னான். அத கேட்டார் நியாயாதிபகா ஸ்ருதவான்.
நியாயாதிபः தத் ஆகர்ணிய நியாயாதிபஸ்ததாகர்ணிய சந்தி பண்ணா என்னாகும் நியாயாதிபः தத் பிளஸ் ஆகர்ணிய ஆகர்ணியன ஸ்ருத்வா ஆகர்ணியால ல்யப பிரத்யம் என்ன ஆ உபசர்கா இருக்கு அதனால ஸ்ருத்வா கிம் ஸ்மயமானஹ ஸ்மயமானஹான ஸ்மைல் பண்ணர் ஸ்மிதமுகா ஸ்மிதா சொல்றோம் இல்லையா அதான் ஸ்மயமானஹ ஸ்மைல் பண்ணர் கனியசீம் ஏவ சிசோஹோ ஜனனீம் நிச்சித்ய அவர் நிச்சிதம் பண்ணிட்டார் இந்த கனியசி ஏவ சிசோஹோ ஜனனி இந்த சிசுவோட ஜனனி மாதா யாரு கனியசி அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டார் தஸ்யை சிசும் அதாபயத் அவரா கொடுக்கல அதாபயத் கொடுக்க வச்ச ததாதி இல்ல தாபயத் அதாபயத் கொடுக்க சொன்னார் ஜாயசி தூ ஜனைஹி உபஹஸ்யமானா பிரத்யகச்சத் அப்ப அங்க இருந்தவாள்லாம் ஜாயசிய உபஹஸ்யமானா she was ridiculed அவளை உபஹாசம் பண்ணினா பரிகாசம் பண்ணினா ஜாயசி பிரத்யகச்சத் திரும்பி போயிட்டா அத்தஹ அதனால்தான் என்ன சொல்வா பெரியவாள்லாம் சத்தியம் ஜெயதி நான்ருதம் ந அன்ருதம் கிம் ஜெயதி சத்தியமேவ ஜெயதி நம்மளோட அந்த கான்ஸ்டிடியூஷன் அந்த இதுல கூட போட்டிருக்கும் சர்வே ஜானந்தி வா சத்தியமேவ ஜெயதே போட்டிருக்கு இல்லையா அதனால எப்ப இருந்தாலும் சத்தியத்துக்கு தான் ஜெயம் சத்தியமேவ சத்தியம் ஜெயதி ந அன்ருதம் இது ஜனாஹ வதந்தி புரிஞ்சுதா இந்த கதா எல்லாருக்கும் சமயகஸ்திகள நம்ம பூர்வ பாடத்துல என்ன படிச்சோமோ அதே தானே இங்கேயும் படிக்கிறோம் இல்லையா ஓகே एकवारं वयं पठामः वा अस्तु श्रीविद्या भगिनी भवती पाठस्य आरम्भं करोतु पठतु ரொம்ப இன்னைக்கு ரொம்ப ஆடியோ டிஸ்டர்பன்ஸ் ஆகுது श्रीविद्या भगिनी शृणोति वा यस् मैम पठतु भवती एतद् 39 पाठः अस्ति किल पाठं पठतु 39 पाठः सत्यं जयति न अनृतम् வெரி குட் அது நா அன்ருத்தம் இல்ல ந இப்ப ஸ்பிளிட் பண்ணி சந்தி விச்சேதா ஸ்பிளிட் பண்ணி சொன்னேலாம் ந அன்ருத்தம் சேர்ந்து சொன்னேலாம் நான்ருத்தம் சொல்லுங்க ரெண்டு விதமாவும் சொல்லுங்க படிங்கோ नानृतं न अनृतम् एक्सलेंट बहुत्तम पठिगो जायसि कनीयसि तदीयः मदीयः यदि तर्हि இந்த எல்லா சப்தத்துக்கும் அர்த்தம் புரிஞ்சுதா எல்லாருக்கும் எஸ் மேம் உத்தம் எஸ் மேம் இனிமே நோ இங்கிலீஷ் करेक्ट मैम श्रीविद्या भगिनी आम आम भगिनी वदतु आसीत् पूरा पूरा இல்ல पूरा இல்ல அது வேற புரா புரா பிராச்சீன காலேன்னு அர்த்தம் புராணம் என்ன பிராச்சீன காலே वदतु आसीत् पूरा स्वर्णपुरे स्वर्ण இல்ல सुवर्णपुरे स्वर्णपुरे सुवर्ण सुवर्ण सुवर्णपुरे धनवान् कच्चित् वैश्यः ஒரு நிமிஷம் கச்சித் இல்ல கச்சித்லாம் தமிழ்ல கஷ் पुनः वदतु एकवारं वदतु पुनः वदतु पठतु उत्तमं वेरी गुड कश्चित् तस्य द्वे भार्या भार्ये द्वे எப்படி भार्या ஒண்ணுதான் भार्या ये भार्ये சொல்லுங்க அந்த சப்த ரூபம் எது மாதிரி சொல்லுங்க वदतु ரெண்டு பேர் இருக்காங்க அது சொல்லுங்க भार्या भार्ये भार्याः लता लते लताः करेक्ट भार्या भार्ये भार्याः அதனால द्विवचनं भार्ये द्वे भार्ये वेरी गुड आस्ताम ओके श्रीविद्या भगिनी
आस्ताम् என்ன धातु का धातुः अस्धातु वेरी गुड एक्सीलेंट कः लकारः என்ன லகாரஹ இல்ல लङ्लकार எக்ஸலென்ட் சொல்லுங்க இப்ப அஸ்தாத்து லங்லகாரஹ சொல்லுங்க ஒவ்வொரு பாட்டத்திலயும் நம்ம படிக்கிறோம் இது I told you also before as and kr very commonly used dhatu आसित् आस्ताम् आसन् very good आसिः आसम् आस्त आस्म आस्व आस्म இல்ல உத்தம புருஷः ஆசம் ஆஸ்வ ஆஸ்ம சொல்லுங்க आसम् आस्व आस्म வெரி குட் பாத்து படிச்சேலா இல்ல பை ஹார்ட் பண்ணி சொல்லிரலா கொஞ்சம் பார்த்து தான் படிச்சது ஓகே நோ ப்ராப்ளம் அத பை ஹார்ட் பண்ணிடுங்க ஏன் தெரியுமா இனிமே கண்டினியூஸா நம்ம இதே தாத்து யூஸ் பண்றோம் ஒரு தடவை நோட்புக் பார்க்க முடியுமா இல்லையா சோ அஸ் தாத்து குட் உத்தமம் பகினி பட்டது तयो जोर्स् நோ 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 நான் என்ன சொன்னேன் ஸ்பிளிட் பண்ணி சொன்னதா எழுதிக்கணும் இல்லையா तयोः जोर्सयसि என்ன சப்தம் இது ஜாயசி யோ எங்க இருக்குங்க தயோஹோ மேல ர जार्ययसि இல்ல ஒரு நிமிஷம் தயோஹோ பண்ணினதுனால அந்த ர போயிடுச்சு கரெக்ட் விசர்க தானே ர ஆச்சு மேல சோ தயோஹோ we took it away which is a second word மூத்தவள் எல்டர் அதுக்கு என்ன சப்தம் படிச்சோம் जायसि அப்ப ஜோயசிலாம் யோ இருக்காங்க இல்ல இல்ல पठतु सम्यक् पठतु इदानीं तयोः जायसि वन्द्या 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 இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்புறம் ஓகே யூ அண்டர்ஸ்டுட் த மீனிங் தயோஹோ ஜாயசி வந்தியா ஓகே கண்டினியூ कनीयसि तु पुत्रम् एकं प्रासुतम् நன்னா பாருங்க பிராசூத ஆமா பிராசூத ஆத்மநேபதி பிரசூத்தவத்தின்னு அர்த்தம் அவ ஒரு பிள்ளைய she gave birth to a son யாரு கா கனியசி ஜாயசி எப்பேற்பட்ட பாரியா வந்தியா வந்தியா வந்தியானா அவளுக்கு குழந்தை பிறக்கல பட்டது ते द्वे अपि तं बालं स्नेहेन स्नेहेन करेक्ट अपोष्टम् वेरी गुड अपोषयताम् अपोषयताम् अगच्छत् अगच्छताम् अपठत् अपठताम् अखादत् अखादताम् अपोषयत् अपोषयताम् पोषयता अपोषयताम्ना என்ன அர்த்தம் போஷயதிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் கேரிங் டேக் கேர் வெரி குட் வெரி குட் வெரி குட் உத்தமம் இப்போ ஃபர்ஸ்ட் पैराग्राफ எல்லாருக்கும் புரிஞ்சுதா इदानीं उषा भगिनी भवती पठतु द्वितीय पैराग्राफ उषा भगिनी अन्म्यूट् मध्ये अस्ति वा एकवारं पश्यामि पठतु भगिनी अन्म्यूट् मध्ये अस्मि अथ कियतः अपि कियतः இல்ல कियता अपि कालेन ओ இருந்ததுனால कियतः ஆகும் இங்க कियता अपि कियता अपि कालेन वैश्यः कालधर्मं गतः कालधर्मं गतः इत्युक्ते किं कः अर्थः कालधर्म आमा अदु कालधर्मः ஒரு शब्दं சொல்லுங்க मृत्युः मृत्युं गतः मृत्युं गतः मृतवान् मृतवान् इति अर्थः अस्तु पठतु भगिनि कियता कालेन கொஞ்சம் காலத்துல அப்படின்னு அர்த்தம் திருத்தியா விபக்தி காலேன கியத் சப்த கியத் திருத்தியா கியதா காலேன तस्य सर्वं धनं पुत्रिणीं कनीयसीं गच्छति सर्वं धनं
काम गच्छति कनीयसीं गच्छति किमर्थम् सः पुत्रिणी सा पुत्रिणी सः ल सा पुत्रिणी पुत्रिणी इति शब्दस्य अर्थः कः यस्याः पुत्रः अस्ति सः पुत्री उत्तमम् उत्तमं वेरी गुड पठतु जायसी तु तत् न असहत् असहत असहत असहत्னு ஏன் சொல்லக்கூடாது असहत हलन्त ஏன் சொல்லக்கூடாது சொல்லுங்க அது வந்து இட் வில் பீ பரஸ்மைபதியோட லங் असहत சஹதாத்து ஆத்மநேபதி லங்லகார असहत யார் என்ன ஜாயசி ந असहत எதை அவளால பேர் பண்ண முடியல ந असहत எதை ந असहत சிசு இல்ல எது இல்ல எந்த விஷயத்தை இல்ல இல்ல எந்த விஷயத்தை அவளால ஏத்துக்க முடியல தனம் சர்வம் कनीयसीं गच्छति धनं सर्वं कनीयसीं गच्छति इति विषयः इति विषयं तत् सा न असहत पठतु अतः सा व्यचिन्तयत् अचिन्तयत् समानं वदतु यदि शिशुं मदीयं कथयिष्यामि तर्हि महत् इदं भर्तुः धनं माम् एष्यति इति இதோட அர்த்தம் சொல்லுங்க यदि शिशुम् इमं शिशुम् சொல்லுங்க शिशुम् if I say the baby is mine then bhartuh dhanam माम् एष्यति मम समीपे आगच्छति इति अर्थः अस्तु वदतु पठतु एवं विचिन्त्य सा बालकम् आदाय प्रस्थते सा अगच्छत् प्रतस्ते सा अगच्छत् कनीयसी तां वारयति 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 उत्तमं वेरी गुड वेरी गुड सुन्दर महोदय भवान् पठतु ततः कलहायमाने न्यायाधिपम् आगच्छताम् இல்ல அகச்சதாம் இல்ல அகச்சதாம் ஓகே நியாயாதிபஹன யாரு நியாயாதிபஹ நியாயாதிபஹ கஹ யாரு நியாயாதிபஹ ஜட்ஜ் ஆமா அகச்சதாம் லங்லகாரஹ ரெண்டு பேரும் போனா யார்கிட்ட போனா நியாயாதிபதி கிட்ட எப்படி போனா கலஹாயமானே கலஹாயமானேன்னா என்ன குவாரலிங் சண்டை போட்டுட்டே போனா படிங்க ஆமா என்ன குவாரல் பண்ணினாங்கிறது அடுத்த வாக்கியத்துல சொல்லுங்க உமே அப்பி உபே அப்பி உபே ரெண்டு பேரும் தஸ்யாக்ரே மமாயம் சிசுகு மமாயம் சிசுகு மமாயம் ஸ்பிளிட் பண்ணுங்க மமாயம் ஸ்பிளிட் பண்ணுங்க மமஹ அயம் மமஹ என்னத்துக்கு மம மம அயம் மம அயம் என்ன சொன்னா ரெண்டு பேரும் அயம் சிசுஹு மம அயம் சிசுஹு மம ஆமா இத்யஹ அவததாம் இல்ல 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 இதி அவததாம் இதி அவததாம் அவததாம் न्यायाधिपो विवादस्य रहस्यं ज्ञातुम् इच्छन् स्मृतितं नन्ना पातु पडिकणुम ஸ்வமிருத்யம் இல்ல இல்ல ஸ்வக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணுங்க
भृत्यम स्वभृत्यम स्वभृत्यम சாரி ஆமா भृत्यम ஆமா அதனாலதான் என்னன்னா நிறுத்தி நிறுத்தி படிக்கணும் சும்மா ஓவராலா ஒரு சப்தத்தை பார்க்க கூடாது லெட்டர் பை லெட்டர் பார்க்கணும் படிங்க स्वभृत्यम अगतयत् வெரி குட் வெரி குட் युद्धुः இல்ல இதுல ஸ்பிளிட் பண்ணி சொல்லி கொடுத்தேன் எழுதிண்டேளா यद्युभयोरयम् यदि यदि उभयोः उभयोः यदि उभयोः अस्यम् ऐक्यम् इति अयम् इन्नोरु सोल्लु वेरी गुड अयम् शिशुः शिशुः अस्त तर्हि इल्ल शिशुः तर्हि सहीम् ओके शिशुः सहीम् इल्ल शिशुः तर्हि शिशुः तर्हि तर्हि यदि तर्हि तर्हि तं विभज्य उभाभ्यां यच्च इति என்ன சொன்னார் நியாயாதிபர் he told his servant to cut the child into two எதனால உபயோஹோ அயம் சிசுஹு யதி ரெண்டு பேர் உபயோகனா ரெண்டு பேரோடையும் இந்த சிசு அப்படின்னா தர்ஹி தென் கட் ஹிம் புரியுறதா இதுல நியாயாதிபः விவாதஸ்ய ரகசியம் ஞாத்தும்னா என்ன knowledge to know about the thing to know very good to know அப்போ இதுல என்ன பிரத்யயः ஞாத்தும் படிச்சோம் இல்லையா ஆமா என்ன படிச்சோம் என்ன பிரத்யயः to know to eat to go to drink to see to come to sit அந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பிரத்யயः யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்திருக்கேன் त्वा இல்ல त्वा is after doing something patitva gacchami khaditva gacchami அதுதான் त्वा after doing something to do something என்ன பிரத்யயः படிச்சிருக்கோம் who is going to tell तुमनु प्रत्यय तुमुन् प्रत्ययः पठितुं खादितुं ज्ञातुं महोदय पुरिजिदा उत्तम वेरी गुड ओके नौ कः पठति जयश्री भगिनी भवती पठतु तत् श्रुत्वा जायसी साधु स्वामिन् साधु एवं क्रियताम् इति उच्चैः अवोचत् சொல்லுங்க அப்போ ஜாயசி தத் ஸ்ருத்வா கிம் அவதத் அவோச்சத்னா அவதத் என்ன சொன்னா சாது சுவாமின் சாது இப்படியே பண்ணிடுங்கோ அப்படின்னு சொல்றான் இப்படியே பண்ணிடுங்கோன்னு சொல்றான் கம் அவதத் யார்கிட்ட சொன்னா கம் அவதத் நியாயாதிபதி வெரி குட் கண்டினியூ பட்டத் கனியசி व्याकुला भूत्वा ரொம்ப துக்கிதா பூத்வா ரொம்ப கஷ்டப்பட்டே व्याकुला भूत्वा जगाद अवदत् स्वामिन् ततीय एव अयं ततीय एव अयं बालः அப்படின்னா என்ன ததீயः एव अयं न मदीयः it is not mine it is hers only அப்படி சொல்றா तस्मात् सजीवः अयं तस्यै दीयताम् तस्यै दीयताम् इति
அதனால என்ன சொன்னா தஸ்யை தீயதாம் அப்படின்னா அவகிட்டே கொடுத்துருங்கன்னு சொல்றா. ஓகே. சஜீவஹா, சஜீவஹான்னா என்ன? சஜீவ உயிரோட இருக்கிற குழந்தைய. அப்போ சஜீவஹாக்கு ஆப்போசிட் என்ன? உயிர் இல்லாததுக்கு என்ன சப்தம்? உயிர் இல்லாத சஜீவ மாதிரியே வரும். சஜீவஹா. ஹூ வில் டெல்? நிர்ஜீவஹா. நிர்ஜீவஹா. உத்தமம். வெரி குட். ஓகே. இப்போ 1 minute. கண்ணன் மहोदय भवान् पठतु. कण्णन् महोदय अस्ति वा? न्यायाधिप तत् आकरण. ஒரு நிமிஷம். न्यायाधिपः சொல்லுங்க. न्यायाधिपः तत् आकर्ण्य. आकर्ण्येन श्रुत्वा கேக்குறது. ஸ்மயமானஹ. 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 ஸ்மைல் பண்ணிண்டே. ஸ்மயமானஹ. ஸ்மயம் ஸ்மயம் ஸ்மயானஹ. ஸ்மயமானஹ. ஸ்மயமானஹ. கணியசி கணியசி ஏவ. கணியசீம் ஏவ. கணியசீம் ஏவ. கணியம் ஏவ. शिशोः शिशोः जननीम् अजनीं निश्चित्य निश्चित्य तस्यै शिशुम् अदापयत्. अदापयत्. शिशुम् अदापयत्. शिशुम् अदापयत्. चलो इसका अर्थ है न्याय. और निमिषम. न्यायाधिपः तत् आकर्ण्य. அர்த்தம் சொல்லுங்க. நியாயாதிபதி இதை கேட்டுட்டு நியாயாதிபதி கேட்டுட்டு சிரிச்சுண்ட கணியசீம் சிசோஹ ஜனனீம். ஷோஹ ஜனனீம். சின்ன எங்கர் கணியசிக்கு குழந்தையோட அம்மா. நிச்சித்ய. அவதான் குழந்தையோட அம்மா. தஸ்யை சிஷ்யம் அதாபயத். கொடுத்துட்டான். ஆமா. யாரு கொடுத்தா? தஸ்யை. ஆமா ஆமா ஆமா. படிங்க. பட்டது. ஜாயசி து ஜனைஹ उपहस्यमाना. जनैः उपहस्यमाना प्रत्यगच्छन्. उपहस्यमाना என்ன? ஜனைஹ உபஹஸ்யமானா. ஜனங்கள்லாம் என்ன பண்ணா அவளை பார்த்து? உபஹஸ்யமானா. உபஹாசம் பண்ணினா. उपहस्यमाना अपरिहासम. they were laughing at her. இந்த கதாலேந்து கஹ உபதேசः கண்ணன் மहोदय वदतु. சத்யம் ஜெயதி ந அன்ருதம். கரெக்டா சொல்லுங்க. சத்யம் ஜெயதி ந அன்ருதம். சொல்லுங்க. அன்ருதம். சத்யம் ஜெயதி. சத்யம் ஜெயதி ந அன்ருதம். ஆமா. சத்யம்க்கு இன்னொரு சப்தம் சொல்லுங்க. ஜனாஹ வதந்தி. சத்யம்க்கு இன்னொரு சப்தம் சொல்லுங்க. சத்யம்க்கு இன்னொரு சப்தம் ரிதம். ரிதம். அசத்யம்க்கு இன்னொரு சப்தம் அன்ருதம். வெரி குட். சுந்தர மहोदय வெரி நைஸ். ஓகே. சத்யம் ரிதம், அசத்யம் அன்ருதம். புரிஞ்சுதா? இந்த பாடம் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? நவ பயம் பிரஷ்னா. இந்த பிரஷ்னங்கள்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். இங்க யாரு? சுந்தர மहोदयவா? இந்த சஜீவ எமக்கு ஆப்போசிட் என்ன சொன்னது? நிர்ஜீவஹ. நிர்ஜீவஹ. சரியா? ஓகே. இதுல இப்ப இந்த பாடமும் இதுக்கு முதல்ல இருக்கிற பாடமும் சமான பாவக, சமான உபதேசம். சத்தியம் தான் பேசணும் அப்படின்னு இல்லையா?
அதுக்கு உதாரணத்துக்கு 2 நம்மளுக்கு இன்சிடென்ட் சொல்றது இந்த கதை. இப்போ இங்க இருக்கிற கொஸ்டின் எல்லாம் நீங்க படிக்கணும். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றேன். தென் வில் டு ஓகே. இப்போ ஷோடச தினாங்கே 1 minute. I'll just இந்த கொஞ்சம் I'll just 1 minute. Just once. प्रथमः प्रश्नः कुत्र आसीत् धनवान् कश्चित् वैश्यः? कुत्र आसीत्? श्रीविद्या भगिनी वदतु. स्वर्णपुरे. अवलुदान. स्वर्ण इल्ल सुवर्णपुरे. सुवर्णपुरे. उत्तमं. वेरी गुड. ओके. मोहना भगिनी भवती अनम्यूट मध्ये अस्ति वा? मोहना भगिनी. ओके. जयश्री भगिनी भवती द्वितीय प्रश्नं पठतु. तस्य के आस्ताम्? तस्य 2 भार्ये आस्ताम्. वेरी गुड. नाउ उषा भगिनी तृतीय प्रश्नं पठतु. तयोः का जायसी वन्द्या. जायसी वन्द्या. ओके, वेरी नाइस. सुंदर महोदय अग्रिम प्रश्नं पठतु भवान्. का पुत्रमेकं प्रासूद. वेरी गुड. तनीयसी तु पुत्रमेकं प्रासूद. मोहना भगिनी इदानीम् अन्म्यूट् मध्ये अस्ति वा? ओके, ऑडियो वर्क पण्णल निனைக்கிறேன். ओके. श्री कण्णन् महोदय भवान् पठतु अग्रिम प्रश्नं. ते तं बालं कथम् अपोषयताम्? अपोषयताम्. वेरी गुड. तेलुगु. ते तं बालं कथम् अपोषयताम्. எப்படி அவ ரெண்டு பேரும் अपोषयत. ते दे अपि तं बालं स्नेहेन अपोषयताम्. अपोषयताम्. वेरी गुड. उत्तमम्. उषा भगिनी अग्रिम प्रश्नं. कः कदा धर्म गतः? कः कदा कालधर्मं गतः? वैश्यः कालेन कालधर्मं गतः. नेक्स्ट श्रीविद्या भगिनी. तस्य सर्वमपि धनं कां गच्छति? कनिष्यति गच्छति. कनीयसीं गच्छति. कनीयसीं गच्छति. ஆமா, கிளியரா சொல்லணும். द्वितीया विभक्ति அதனால. उत्तमम्. जयश्री भगिनी भवती वदतु अग्रिम प्रश्नं. का तन्ना अगसत्. स्प्लिट பண்ணுங்க. तन्न अगतत्. ओके, ஒரு நிமிஷம் கேளுங்க. का तत् न असहत. तन्न ओके. का याரு 1 minute भगिनी. का तत् न असहत. तत् न असहत. அத யாரு சகிக்க முடியல? யாரால? जयसी. आम आम. वेरी गुड. ओके. सुंदर महोदय अग्रिम प्रश्नं, नवम प्रश्नं. अतः सा किम् अचिन्तयत्. अचिन्तयत्. அவ என்ன யோசனை பண்ண? चिन्तयत् यदि शिशुः उमीपं शिशुम् इमम्. எப்போது ஸ்பிளிட் பண்ணி படிக்கணும். शिशुम् इमं मदीयं कथयिष्यामि. मदीयं कथयिष्यामि. कथिष्यामि இல்ல. नो, कथयिष्यामि. कथयिष्यामि. तर्हि
தர்ஹி 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 மகதிகம் பிரதுதனம் இல்ல இல்ல பர்த்துதனம் பிரத்துதனம் பர்த்துஹு தனம் பிரத்துஹு தனம் மாமம் மாம மாம் இல்ல மாம் மாம் ஏஷ்யதி இதி. இந்த சென்டென்ஸ் அப்புறமா திருப்பி ஒரு தடவை படிச்சுக்கோங்க, சரியா? கண்ணன் மகோதய நெக்ஸ்ட் क्वेश्चन. கண்ணன் ஏவம் ஏவம் विचिन्त्य सा किम् अकरोत् என்ன பண்ணா? सा किम् अकरोत् एवं विचिन्त्य இப்படி யோசனை பண்ணா. ஜாயசி then what did she do? सा बालकम् आदाय பிரதஸ்தே அகச்சத் இதுகோ. பிரதஸ்தே தெரியலன்னா அகச்சத், அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே ஓகே. உஷா பகினி நெக்ஸ்ட் क्वेश्चन. ததா கனியசி கிம் சகார. கிம் சகாரன கிம் அகரோத்னு அர்த்தம். கனியசி என்ன பண்ணா? கனியசி ஜாயசீம் வாரயதி ஸ்ம. வெரி குட். தாம் பதிலா ஜாயசீம், ஜேஷ்டா வாரயதி. வாரயத்தினா ஸ்டாப் பண்ணா. வெரி குட். ஸ்ரீவித்யா பகினி நெக்ஸ்ட். उभे अपि तस्याग्रहे किम् अवदताम्. அதுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கோ? ததஹ கலஹாயமானே. ரெண்டு பேரும் சண்டை போட்டுண்டே கிம் அகுருதாம் அகரோத் அகுருதாம். சொல்லுங்க. ततः कलहायमाने ते न्यायाधिपम् अधि ஒரே all of you say न्यायाधिपम्. say न्यायाधिपम् agacchatam. Very good. They went to the न्यायाधिपम्. Okay. Now Kannan Mahodaya Bhavan Patatu. उभे अपि कस्याग्रे किम् अवदताम्. ரெண்டு क्वेश्चन இருக்கு. உபே அப்பி கஸ்ய அக்ரே கிம் அவததாம். யாருக்கு முன்னாடி? கஸ்ய அக்ரே கிம் அவததாம். உபே அப்பி தஸ்ய அக்ரே. தஸ்ய அக்ரேன்னா எனக்கு பேரு வேணும். யாருக்கு முன்னாடி? அவருக்கு முன்னாடி. ஆனா யாருக்கு முன்னாடி? அப்ப சொல்லுங்க. நியாயாதிபத்ய. இங்க வந்து கஸ்ய அக்ரே, அதனால நியாயாதிபத்ய அக்ரே. அக்ரே கிம் அவததாம் என்ன சொன்னா? மமாயம் சிசுஹு இதி அவததாம். வெரி குட். ஓகே. உஷா பகினி நெக்ஸ்ட் क्वेश्चन. न्यायाधिपः किम् अकथयत्. न्यायाधिपः கம். ரெண்டு क्वेश्चन. கம் கிம் அகதயத். யாரிடம் என்ன சொன்னான்? न्यायाधिपः कृत्यम् अकथयत्. किम् अकथयत्? किम् अकथयत्? यदि उभयोः अयं शिशुः तर्हि तं त्वा समं विभज्य उभाभ्यां यच्च इति. ஜெயஸ்ரீ பகினி அக்ரிம பிரஷ்னம். இதெல்லாம் வேண்டாம். விவாதஸ்ய ரகசியம் ஞாபகம் எல்லாம் வேண்டாம். அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். எது கேட்டாலும் அது மாத்திரம். அதனாலதான் ரெண்டு क्वेश्चन சொன்னேன். கம் கிம் சொன்னா போறோம். தஸ்ருத்வா ஜாயசி. ஸ்ப்ளிட் பண்ணுங்க.
தச்ருத்வா ஸ்பிளிட் பண்ணுங்க. தத் பிளஸ் சுத்வா. சுத்வா இல்ல ஸ்ருத்வா. வெரி குட். வெரி குட். தச்ருத்வா ஜாயசி கிம் கிம் உச்சைः किम किम उच्चै किम उच्चैः अवोचत् अवोचत् न अवदत्. अवदत्. वदतु किं वदति. तच्छ्रुत्वा जायसी साधुस्वामिन् एवं क्रियताम् इति उच्चैः अवोचत्. अवलदा. ओके, उत्तमम्. सुन्दर महोदय, भवान् अग्रिमप्रश्नं पठतु. कनीयसी तु व्याकुलः भूत्वा किं जगात. जगाद न अवदत्. किम् अवदत् कनीयसी. स्वामिन् नदीय एवः अयं बालो न मदीयः तस्मात् सजीवोऽयं तस्यै दीयताम् इति. புரிஞ்சது இல்லையா? இதோட அர்த்தம் புரிஞ்சுதா? उत्तमम्. इदानीं श्रीविद्या भगिनी. श्रीविद्या. कैरूपहस्या. இல்ல இல்ல இல்ல, அதுக்கு முன்னாடி நியாயாதிபः கிம் அகரோத். ஸ்ரீவித்யா பகினி நடுவில் ஒரு பிரச்சனை விட்டுடுறேன் இல்ல. நோ ப்ராப்ளம், சும்மா ஜோக் தான் சொன்னேன். சொல்லுங்க. நியாயாதிபः கிம் அகரோத். न्यायाधीपः अस्ता. இல்ல இல்ல, அத நான் ஸ்ப்ளிட் பண்ணி சொன்னேன். நியாயாதிபः स्मयमानः स्मैलिंग. कनिष्यसि एव शिशु जननी निश्चित्य तस्यै शिशुम् अदापयत्. वेरी गुड. तस्यै शिशुम् अदापयत्. उत्तमम्. சொல்லுங்க. இதுக்கு கூட ஷார்ட்டா சொல்லலாம். ஆமா, அதையும் சொல்லலாம். எப்படி ஷார்ட்டா எழுத முடியுமோ எழுதுங்க. உஷா பகினி, நெக்ஸ்ட் क्वेश्चन. கைஹி ரூப் उपहस्यमाना प्रति अगच्छत्. அப்படி இத மாத்திரம் ஸ்ப்ளிட் பண்ண கூடாது. பிரத்யகச்சத் ஒன் வேர்ட். ஓகே ஓகே. இதுல எத்தனை क्वेश्चन இருக்கு? இதுல எத்தனை क्वेश्चन இருக்கு? द्वौ प्रश्नौ. का कैः उपहस्यमाना. याரு का? जायसी. कैः उपहस्यमाना. यारनाल जनैः उपहस्यमाना. ओके, वेरी गुड. ओके, द लास्ट क्वेश्चन. अस्मिन् पाठे कः उपदेशः? सुन्दर महोदयः वदति. सत्यं जयति अनृतम् इति. अवलदान् इति जनाः वदन्ति. वेण्डा. कः उपदेशः? सत्यं जयति न अनृतम्. वेरी गुड. सो आमा. सो सर्वे जनाः प्रश्नानाम् उत्तराणि कृपया लिखन्तु.